Info Alan. Hi, welcome to Info Alan. This is Alan. ஸோ நான் வந்து பேசிக்காக பிஇ சிவில் இன்ஜினியர். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, வேளாண்மை பட்ஜெட் இன்றைக்கி தாக்கல் செஞ்சுருக்காங்க. நேற்று வந்து ஃபுல் பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருந்தாங்க. சரி, ஆக்சுவலி வந்து என்னுடைய கான்செப்ட் பிரகாரம் இப்போ நான் வந்து சென்னையில் தானே இருக்கிறேன். இவங்க வந்து தாவேக்குன்னா நல்ல பட்ஜெட் கொடுத்துருக்காங்களா, கெட்ட பட்ஜெட் கொடுத்துருக்காங்களா அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காவேரி பிரச்சனை இருக்குது. ஸோ அதை பற்றி இவங்க இன்றைக்கி அட்லீஸ்ட் பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் அவங்க பேசலை. காவேரி வந்து கர்நாடகாவில் வந்து தண்ணி அனுப்பாமல் இருந்தாங்க. அதை பற்றி உண்டான இவங்க ஜுடிஷியலாக என்ன மாதிரியான இது பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையாவது இவங்க நாளைக்கு பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நிறைய அவங்க ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து வேளாண்மையில் எக்கச்சக்கமான, அதாவது 2.5 மணி நேரம் பேசியிருக்காரு நம்மளுடைய வேளாண்மை மினிஸ்டரு. ஸோ அவர் வந்து எக்கச்சக்கமான ஐடியாஸ் கொடுத்துருக்காரு. மக்களுக்கு என்ன தேவை, இந்த கரண்ட்டை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க, குட் கான்செப்ட். அதேமாரி அவங்க மோட்ரு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதை கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியல. ரெண்டாவது வந்துட்டு இன்றைக்கி வந்து அவங்க நிறைய இன்புட் எடுத்திருக்காங்க. அதாவது நிறைய ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணாமல் அவங்க எப்படி வந்து அதை செடிகளை வந்து உருவாக்குறாங்க, எப்படி வந்து பயிர் வந்து விளைவிக்க போகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்லியிருக்கணும்னு சொல்லி பிரேமலதா வந்து சொன்னாங்க. பட் நான் வந்து வேளாண்மை மினிஸ்டர் வந்து பேசும்போது கவனித்தது என்னென்னா, எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் விதைகளை பற்றி நிறைய ரிசர்ச் இன்ஸ்டியூட்லாம் வச்சு அதுக்குண்டான விஷயங்கள்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா, தாவேக்கா கட்சியினர் வந்து ஒரு ஹோல்சமாக கொண்டு போகிறாங்க. ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும், இந்த வருஷம் எப்படி இருக்கணும், மழை எப்படி இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டிஸ்கஸ் பண்ண மாதிரி இல்லை. பட் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டில் அவங்க போயிருக்காங்க. அது வெல் அண்ட் குட். ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு நேற்று ஓவரால் பட்ஜெட்டில் வந்துட்டு நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இவங்க சொன்னால் லேடிஸ்க்கு வந்து 2500 போடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தது. அது அதை பற்றி அவங்க பேசலை. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க எங்ககிட்ட ஃபண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்புறம் எதுக்கு வாக்குறுதி கொடுக்குறீங்க? எங்களுடைய பேசிக் கொஷினே அதான். ஒய் தென் யூ ஆர் கிவிங் தட் வாக்குறுதி? பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள்ஸ் புட் ஓட். நிறைய பேர் ஓட்டை போட்டிருக்காங்க அந்த 2500 நம்ம கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு அதை அட்லீஸ்ட் இவங்க இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதுக்கு அவங்க ஃபண்டுக்கு வேறு எதாவது ட்ரை பண்ணிவிட்றேன். ஏன்னா பிகாஸ் இன்னுமே கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதேமாரி பட்ஜெட் வந்து நாளைக்கு தான் வந்துட்டு என்னென்னா, உதயநிதி என்ன பேச போகிறாரு தெரியல, விஜய் என்ன பேச போகிறாரு தெரியல, இல்லை மினிஸ்டர் என்ன பேச போகிறான்னு தெரியல. பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நீட் எக்ஸாமுக்கு என்ன பண்ண போகிறீங்க, அதேமாதிரி காவேரிக்கு என்ன பண்ண போகிறீங்க. இது 2 தான் இப்போதைக்கு உள்ள முக்கியமான பிரச்சனைகள். மற்றது எல்லாமே ஆஸ் அ கவர்மெண்ட் யூ ஹாவ் டு டூ. ஏஐ கொண்டு வரணுமா கொண்டு வாங்க. அதேமாதிரி மக்கள் வந்து ஒலிம்பிக்ஸில் போகணுமா கொண்டு வாங்க. அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்கிற வேளாண்மைக்கு என்னென்ன கொண்டு வரணுமோ கொண்டு வாங்க. மனுஷனுக்கு இங்கே நிறைய இளைஞர்கள் வேலைகள் இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேலைகளை கொண்டு வாங்க. இதெல்லாம் பேசிக்ஸ். இதெல்லாம் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். இது யூ ஹாவ் டு டூ. பிகாஸ் தமிழ்நாடு இஸ் லைக் தட். ஐ 100% சே பணம் வந்து கம்மியாக இருக்குது, கஷ்டப்பட்டு பார்த்து தான் செய்கிறீங்க. அதுக்கு நான் எந்த ஒரு மறுப்பு சொல்லலை. பட் பேசிக் நீடு, இங்கே நிறைய பேருக்கு வந்து கரண்ட் விலைவாசி ஏறுது. அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள், இல்லை விலைவாசி கம்மி பண்ணுங்கள். ஸோ என்னுடைய தார்மீக கருத்து வந்து என்னென்னா, பட்ஜெட் 2 நாள் பார்த்தேன். நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, வாழ்த்துக்கள், வெற்றி அடைய வாழ்த்துக்கள். இந்த பேசிக்காக 2 விஷயம், கர்நாடகா வாட்டர் வந்துச்சுன்னா நிறைய மக்கள் நான் சொல்கிற மாதிரி இந்த ஆடிப்பெருக்கெலாம் பயங்கரமாக கொண்டாடுவாங்க. அந்த பக்கம் அந்த மதுரை சைடு அந்த சைடெல்லாம். ஸோ அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அதை என்னென்னு பாருங்கள். அதே மாதிரி வந்துட்டு இந்த நீட் எக்ஸாம்னால நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. அதுக்கு நீங்கள் ஜுடிஷியலாக என்ன பண்ணுறீங்கன்றது வந்து இந்த மாதிரி உபயோகமான வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு காணுவோம். நன்றி, வணக்கம்.